இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கணவர் மனைவி பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆனா சமாதானம் இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா, ஆரோக்கியம் இருக்குதா, நிம்மதி இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்வி. அதே மாதிரிதான் என் குடும்பம் இருந்தது. குடும்பமா நாங்க செத்து போலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ண பொழுது, என் மனைவி இந்த பிள்ளைகள் போல சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனவ. ஆமா, நாங்க தற்கொலை செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது, வாழவே முடியாதுன்னு யோசிக்கும் பொழுது, இயேசு என்ற ஒரு உண்மையான தெய்வத்தை எனக்கு நற்செய்தியா முதல்ல சொன்னது என் மனைவி தான். எவ்வளவோ மலைகள் ஏறியாச்சு, எவ்வளவோ மாந்திரிகக்காரனை பார்த்தாச்சு, எவ்வளவோ பூஜைகள் பண்ணியாச்சு, எவ்வளவோ பொருத்தனைகள் பண்ணியாச்சு, எவ்வளவோ பலிகள் செலுத்தியாச்சு, எங்கெங்கயோ மலைய எங்கெங்கயோ எல்லாமே தேடியாச்சு. ஆனா ஒண்ணுமே கை கூடி வரல. நிச்சயமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இப்பேற்பட்ட முயற்சியில இருந்து செலவு பண்ணி பணம் தான் வீணா போச்சு. இன்னும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம, நிச்சயமா ஏமாற்றத்தோடு, பயத்தோடு, நிம்மதியா சாப்பிட முடியாம, நிம்மதியா தூங்க முடியாத ஒரு வாழ்க்கையில கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன அந்த சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன பலன் உங்களுக்கு திரும்ப இயேசு கொடுப்பாரு. என்னுடைய வாழ்க்கையை இழந்திருப்பேன், குடும்பத்தை இழந்திருப்பேன், இயேசு என்கின்ற நற்செய்தி நான் கேட்காம இருந்திருந்தேன்னு சொன்னா. எவ்வளவு முயற்சி செஞ்சிட்டோம், கடைசியா ஒரு முயற்சியை மனைவி சொல்றாளே, அந்த இயேசுவையும் ட்ரை பண்ணுவோம், அது ஒரு முயற்சி தான். அப்படி முயற்சி செய்து இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திருப்பி கொண்டு இன்னைக்கு நல்ல பலத்தோடு, சுகத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, ஆரோக்கியத்தோடு இயேசு என்ற நற்செய்தி நீங்க கேட்டதுனால இன்னைக்கு தேவன் எங்களை வாழ வைக்கிறார். என்பது சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களை எல்லாரையுமே இயேசு நேசிக்கிறார். உங்க எல்லாருக்காகவும் இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்க எல்லாருக்காகவும் இயேசு உயிர் தெளிந்திருக்கிறார். உங்க எல்லாருக்காகவும் இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்க எல்லாருக்காகவும் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார்.